ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதுஸ் கிச்சன். இன்றைக்கி ஆதுஸ் கிச்சனில் மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிற்றில் வாயில் புண்ணு இருந்தால் இதை வெறும் இலையாகவே சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு டைம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இதை ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், 5 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3/4 டேபிள் ஸ்பூன் உளுந்து. வெள்ளை உளுந்து பருப்புக்கு பதிலாக கருப்பு உளுந்து பருப்பு கூட சேர்த்துக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ அதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதில் 1/2 கப் துருவன தேங்காய், தேவையான அளவு உப்பு, சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரை 1 கப் அளவுக்கு, அதை சேர்த்து கீரை நல்லா வணங்குற வரைக்கும் கலக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சுவையான மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி. இது தோசை, சாப்பாடு, ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.